இப்போ மகாநதி சீரியலில் மகாநதிக்கு ஒரே மயக்கமாகவும் வாமிட்டாக இருக்குது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் காவேரி கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே காவேரி இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னுடைய கணவரான விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்துடன் ஹாப்பியாக விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் அவரும் ஃபோன் எடுக்கல. ஃபஸ்ட்டு திரும்பவும் கால் பண்ணுறாங்க. விஜய் ஃபோன் எடுக்கிறாரு. அப்போ விஜய் காவேரிக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸை காவேரி நர்மதா கொடுத்துட்றாங்க. ஃபோன் எடுத்து பேசின விஜய் அவர்கள் காவேரிட்ட அந்த நெக்லஸ் மேட்டரை பற்றி பேசுகிறாரு. உடனே காவேரி அழுகிறாங்க. எதுக்கு காவேரி அழுகிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் என் கூட வெளியில் வர முடியுமா, தனியாக வா அப்படின்னு கூப்பிட்றாரு விஜய். அதுக்கு காவேரி என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் உங்கள் அத்தையை பார்த்தேன், பேசினேன், உங்கள் அத்தை ஏதாவது விஷயங்கள் சொன்னாங்களா அப்படின்ட்டு காவேரி கிட்ட விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரி எங்கள் அத்தால எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு பதில் சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் காவேரியோட அத்தனை பேசின விஷயத்த சொல்கிறாரு. அதாவது காவேரி இப்போ வந்தாலும் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன். காவேரியோட நான் சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் தான். ஆனால் உங்கள் தம்பி குடும்பத்தில் இருக்கவங்க தான் காவேரி அனுப்ப பிடிக்கிறாங்க. காவேரி என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் ஆசைப்பட்றாங்கன்ட்டு நான் உங்கள் அத்தைகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் காவேரிகிட்ட சொல்கிறாரு. காவேரி நான் அதுக்காகலாம் இப்போ ஃபோன் பண்ணல, எனக்கு இது சந்தோஷமான விஷயம், நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜயோ உனக்கு சந்தோஷமான விஷயம்டா, அது எனக்கு சந்தோஷமான விஷயந்தான், என்ன விஷயம் சொல்லு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப விஜய் காவேரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. காவேரியால் பதில் சொல்ல முடியாமல் திணறாங்க, முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காவேரி பதில் சொல்லு பதில் திரும்ப திரும்ப விஜய் கேட்குறாரு. உடனே காவேரியோ நமக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் நமக்கு குழந்தை பிறக்கணும்டா, நம்ம ரெண்டு முதல்ல சேர்ந்து வாழணும், நம்ம சேர்ந்தே வாழாமல் நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே காவேரி அவர்கள் உடனே குழந்தை பிறக்கலனாலும் கூடி சீக்கிரம் நமக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் என்னப்பா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நல்லா புரிகிற மாதிரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ காவேரி அவங்க நீங்கள் அப்பாக போகிறீங்க, நான் அம்மாக போகிறேன்ட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், எனக்கு புரியலையேன்னு திரும்பவும் ஒரு சந்தேகமாக கேட்குறாரு. காவேரி நான் பிரெக்னெண்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் அவர்களோ நம்ப முடியாமல் எதுவும் பதில் சொல்ல முடியாமல் திரும்ப திரும்ப காவேரிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. அதுக்கு காவேரி ஆமாங்க, இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நான் கர்ப்பமாக இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி எங்கள் வீட்டில் எல்லாம் யார்ட்டையும் சொல்லல, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே முதல்ல உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்கணும், அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் அவர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுப்பா, நம்மளுடைய குழந்தைக்காவது உங்கள் அம்மா நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ சொல்லுவாங்க, நீ போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படின்ட்டு விஜய் காவேரிட்டு சொல்கிறாரு. அதுக்கு காவேரியோ எங்கள் அம்மாட்ட போய் சொன்னால் எங்கள் அம்மா ஒரு வேலை இந்த குழந்தைய கலைக்க சொல்லுவாங்க அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. காவேரி சொன்னதை கேட்டு விஜய் அவர்கள் ரொம்பவே வருத்தப்படுறாரு. காவேரி விஜய் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டது தப்புன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு நான் சம்மதிச்சு தானே திருமணம் செஞ்சுக்கிட்டேன், நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு எங்கள் அம்மா நினைக்க மாட்டேங்கிறாங்கட்டு காவேரி அவர்கள் விஜய் பதில் சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் இல்லை, நீ கர்ப்பமாக இருக்க விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்தா நம்ம குழந்தைக்காவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொல்லுவாங்கன்னு நினச்சேன். சரி இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் இருட்டு விஜய் காவேரிட்ட பதில் சொல்கிறாங்க. அதன் பிறகு விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணுன்னு காவேரிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி இப்போல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னா நீங்கள் நான் சேரும்போது நம்ம குழந்தை இருப்பாங்க, நம்ம மூணு பேரும் குடும்பமாக இருக்கும்போது இதை செலிப்ரேட் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும், உங்கள் தோளில் செஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸாக இருக்குன்னு ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் காவேரியோட அம்மா கதவை தட்டுறாங்க. உடனே காவேரி விஜய்கிட்ட அம்மா கூப்பிட்றாங்க, நான் ஃபோனை பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதன் பிறகு வந்து கதவை திறக்கிறாங்க. உடனே காவேரியோட அம்மா நான் ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கதவை திறக்க முடிக்கிற, ஃபோன் பேசுன்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி பதில் சொல்லாமல் இருக்காங்க. உடனே சாரதா நர்மதாவை கூப்பிட்டு காவேரி ஃபோனை பாரு, அவள் யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு பாருன்னு சொல்கிறாங்க. ஃபோனை பார்த்தா நர்மதா விஜய்கிட்டே தான் காவேரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு காவேரியோட அம்மா உனக்கு அவன்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு, நீயே ஃபோன் பேசுகிறேன்ட்டு சத்தம் போடுறாங்க. அதுக்கு காவேரி இல்லைம்மா, அவர் நம்ம அத்தைக்கிட்ட ஃபோன் பேசினார்ல, எதுக்கு எங்கள் அத்தைகிட்ட பேசுறீங்க, தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்கிறேன் அவர் சத்தம் போட்டு விட்டேன்ட்டு காவேரி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட சார் தான் ஏன் நீ கோவமாக தானே உன் வீட்டுக்கார்ட்ட பேசுகிற, அது ஏன் முன்னாடி பேச வேண்டியதானே கேட்குறாங்க. அதுக்கு காவேரி இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் நான் அவர் கூட ஒரு வருஷம் சேர்ந்து வந்திருக்கேன் இல்லைம்மா, ஓ முன்னாடி எப்படிமா பேச முடியும்னு கேட்குறாங்க. இதை கேட்டு சாரதா சிரிக்கிறாங்க. ஏம்மா சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. அதுக்கு இது சிரிப்பு இல்லைம்மா, இது வேதனை, என்னுடைய மனவேதனை, மன வலிமைன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அழுகுறாங்க. அதுக்கு காவேரி அழுகாதம்மா ப்ளீஸ் அழுகாதம்மா, ஏமா அழுகிற, அழுகாதம்மான்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன், நீ அழுகாதவன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாரதா என்ன நீ சந்தோஷமாக இருக்கே, என்ன சந்தோஷம் அப்படின்னு
அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இனிமேல் விஜய் நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டார், நம்மள்ட்ட பிரச்சனை பண்ண மாட்டாருமா, நான் அவர்கிட்ட பிரச்சனை பண்ண வேணும்னு சொல்லிட்டு இல்லை, அதுதான்மா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதே கேட்டு சாரதா நல்லாவே நம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பண்ணிங்கன்னா விஜய் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, தாத்தா பாட்டிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது தாத்தா பாட்டிகிட்ட தான் சொல்கிறத விட காவேரியை நேரில் கூட்டிகிட்டு காவேரி வாயால் தாத்தாட்ட பாட்டிகிட்டையும் சொல்லணும் முடிவெடுத்து தாத்தாவுக்கு விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணுறாரு. தாத்தாட்ட ஃபோன் பண்ணி நாளைக்கு காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், பாட்டிகிட்டே சொல்லி ஸ்வீட்டு நிறைய சாப்பாடெலாம் செஞ்சு வைங்க, ஸ்பெஷலாக செஞ்சு வைங்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாரு. உடனே திரும்ப தாத்தா ஃபோன் பண்ணி, என்னப்பா காவேரியை கூட்டிகிட்டு வரேங்கிற, ஸ்பெஷலாக சாப்பாடு செய்ய சொல்கிற, ஸ்வீட்லாம் செய்ய சொல்கிற, என்னப்போ விசேஷம்னு கேட்குறாரு. அதுக்கு விஜய் அவர்களோ இதை நான் நேரில் தான் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. காவேரி கூப்பிட்றதுக்காக விஜய் அவர்கள் காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா ஃபோன் எடுத்துடுறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு, நீங்கள் எதுக்கு அடிக்கடி காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க, காவேரி வீட்டில் எவ்வளோ கெத்தாக இருந்தோ தெரியுமா, நீங்கள் இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எங்கள் அம்மா காவேரி போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க, தயவுசெய்து இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கங்கா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. விஜய் ஐயோ இது எப்படி காவேரிட்டு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக காவேரி வீட்டிலேருந்து வெளியில் வர்றாங்க. இதை விஜய் அவர்கள் பார்த்துட்டு, செய்கையால் நீ இங்கே இருக்க மட்டும் தானே, நீ கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்லக்கூடாதுண்ட, வா எங்கள் தாத்தாட்ட பாட்டிகிட்ட போய் சொல்லுவோம், அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, நீ என்ன மாதிரி வீட்டில் சறுக்கு சொல்லிட்டு வெளியில் வா, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோண்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. உடனே சரின்ட்டு காவேரி வீட்டில் போயிட்டு, அம்மா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, நான் மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாரதா, நீ எல்லாம் மெடிக்கலுக்கு போவேனா, நான் குமரனை வாங்கிட்டு வர சொல்லின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி, ஏமா மாமாவை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற, நானே போயிட்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு காவேரி வெளியில் வந்துடுறாங்க. விஜய் தெருவோர முக்கத்தில் பைக்கில் நிற்கிறாரு. காவேரி வந்ததும் சரி நம்ம பைக்கில் போவோமா தாத்தா பாட்டி வீட்டுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ காவேரி இந்த டயத்துல எல்லாம் பைக்கில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் போவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் அப்போ நம்ம பஸ்ஸில் போவோமான்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரியோ சரி போகலாமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பஸ்ஸில் ஏறி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா பாட்டி நல்ல டிஃப்ரென்ஸாக சாப்பாடெலாம் நிறைய வெரைட்டி செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை. காவேரி மேலே பாட்டி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஏன்னா காவேரி வீட்டில் எல்லாருமே விஜய் பேசும்போது காவேரி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. விஜய்க்காக காவேரி சப்போர்ட் பண்ணவே இல்லை. இதையெல்லாம் பாட்டி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது விஜயும் காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தாத்தாவும் பாட்டியும் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு ஒன்றா வந்து ரொம்ப நாளாச்சு, ரெண்டு பேரும் ஒன்றா வந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஆளாத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி முகம் சோகமாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு காவேரி, ஏன் பாட்டி இவ்வளோ டல்லாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் உண்மையாகவே உன் மேலே பாசமாக இருப்பேன், நீ திடீர்னு எங்களை விட்டுட்டு ஓடி போயிடுவேன், அதுதான் ஃபீலிங்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி, பாட்டி நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுதா, நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ தாத்தாவும் பாட்டி சீசன் கேட்குறாங்க. அப்போ காவேரி விஜயும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதாவது காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் சாரதாவுக்கு தெரிய வந்தால் சாரதா என்ன செய்வாங்க, காவேரி விஷயத்தில் சாரதா என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.6 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.